ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சமந்தா நாக சைதன்யா விவாகரத்து தொடர்பாக செய்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திட்டு வர நிலையில் சமந்தா போட்டிருக்கிற ட்வீட் ஒன்று அந்த சந்தேகங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. அதே நேரம் அந்த ட்வீட் புது சந்தேகங்களையும் ஏற்படுத்தியிருக்கு. சமந்தாவுக்கும் நாக சைதன்யாவுக்கும் விவாகரத்து ஆக போகுது அப்படின்னு சோசியல் மீடியாவிலையும் சரி, தெலுங்கு மீடியாக்கள்லையும் சரி சில ஆதாரங்களோட செய்திகள் வந்துட்டு இருக்கு. தெலுங்கு சினிமாவில் தற்போது இந்த செய்தி தான் ஹாட் டாபிக் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் மீடியாக்கள்லையும் சோசியல் மீடியாக்கள்லையும் வந்துட்டு இருக்கிற தகவல்களுக்கும் ரூமர்ஸ்க்கும் சமந்தாவும் சரி, நாக சைத்தன்யாவும் சரி, அல்லது அவங்க குடும்பத்தை சேர்ந்த யாருமே எந்த விதமான பதிலும் சொல்லாமல் இருக்காங்க. சமந்தா, நாகார்ஜுனா, நாக சைத்தன்யா யார் எந்த போஸ்ட் ஷேர் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு வர்ற பெரும்பாலான கேள்விகளும் கமெண்ட்ஸும் இந்த விவாகரத்து சம்பந்தமாகவே இருக்கு. சமீபத்தில் சமந்தா திருப்பதி ஏழுமலையான தரிசிக்க திருப்பதி போயிருந்தப்ப செய்தியாளர் ஒருத்தர் சமந்தாவுடைய விவாகரத்து பற்றி கேள்வி கேட்டிருந்தாரு. உங்களுக்கெல்லாம் புத்தி இருக்கா, கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டுருக்கீங்க அப்படின்னு ரொம்ப கோவமாக சமந்தா பதில் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் சமந்தா ரீசெண்டாக போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. மறைந்த நடிகர் அக்கினேனி நாகேஸ்வர ராவுடைய பிறந்தநாளான நேற்று அவருடைய மகனான நடிகர் நாகார்ஜுனா ட்விட்டரில் வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோவை பார்த்த சமந்தா, இது மிகவும் அழகாக இருக்கு நாகார்ஜுனா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த கமெண்ட்டை உடனே அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க. அடுத்து இன்னொரு கமெண்ட் புதுசாக போட்டிருந்தாங்க. அதில் நாகார்ஜுனா மாமா, இந்த வீடியோ ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு போட்ட கமெண்ட்டில் மாமா அப்படின்னு சொல்ல மறந்து மீண்டும் புது கமெண்ட்டில் மாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை பார்த்ததும் சோசியல் மீடியாவில் பலவிதமான பேச்சுகள் சமந்தாவுடைய விவாகரத்து தொடர்பாக பேச தொடங்கிட்டாங்க. தெலுங்கு மீடியாக்களும் இதை பற்றின செய்திகளை வெளியிட்டு சந்தேகத்தை அதிகப்படுத்தியிருக்காங்க. ஒரு பக்கம் நாகார்ஜுனாவை மாமா அப்படின்னு சொல்லி விவாகரத்து பற்றின செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இருந்தாலும் முதல் கமெண்ட்டை டெலீட் பண்ணது மீண்டும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. முன்னதாக நாகார்ஜுனாவுடைய பிறந்தநாளுக்கு விஷ் பண்ணி சமந்தா ட்வீட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நாகார்ஜுனா அதுக்கு எந்த விதமான ரிப்ளையும் பண்ணல.